சூரியவம்சம் படத்துல நம்ம சரத்குமார் எப்படி ஒரே பாட்டுல பணக்காரன் ஆவாரோ அதே போல நிறைய தம்பதிகள் மனசுலயும் ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது கப்புள்ஸ் vlog பாத்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் அவ்வளவு அழகழகான வீடியோக்கள், சமூக அக்கறை கொண்ட வீடியோக்கள்ன்ட்டு, காமெடி வீடியோக்கள்ன்ட்டு எவ்வளவோ நல்ல வீடியோஸ் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான நல்ல கப்புள்ஸ் மத்தியில சில கேவலமான கப்புள்ஸும் இருக்கதாங்க செய்யறாங்க. சீக்கிரமே பணக்காரன் ஆகணும் அப்படின்ற பணத்தை ஆசையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறகுறையான உடைகளை போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவுறது, வீட்டு வேலையை செய்யறது, அதை பாத்தீங்கன்னா செல்போன்ல படமா எடுத்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள்ல அப்லோடு பண்றது. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே ஒரு படிக்கு மேல போய் கப்புள்ஸ் பெட்ரூம் வரைக்குமே கேமரா வச்சு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மெம்பர்ஷிப் வேற பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இந்த மாதிரியான கேவலமான வீடியோக்கள்லாம் நிக்கணும் அப்படின்னா யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஒன்றை கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான ஒரு வீடியோக்களெல்லாம் தடுக்க முடியும். எவ்வளவுதான் நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த மாதிரியான வீடியோஸை போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும். மித்தபடி நம்ம என்னதான் நம்மளும் வீடியோ போட்டாலும் அவங்க கேட்க போகிறதும் கிடையாது, திருந்த போகிறதும் கிடையாது. இன்னும் எந்த லெவலுக்கு போய் இறங்கி அடிக்க போகிறாங்கன்ட்டு நமக்கு தெரியலைங்க. நிறைய சிறுவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களும் கெட்டு போகிறதுக்கு, அதாவது கெட்டு போகிறது வேற, இதையே உதாரணமாக எடுத்துட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணி பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஆசை வந்துடக்கூடாது. அதாவது நல்ல நல்ல வீடியோஸ் போட்டாலும் லைக்ஸ் வியூஸ் வரத்தாங்க செய்யும். இப்படி அறகுறையான உடைகளை உடுத்திக்கிட்டு கண்ட மெனிக்க ஆட்டம் போட்டாதான் வியூஸ் வரும், லைக்ஸ் வரும்ன்றதுலாம் கிடையாது. நிறைய கப்புள்ஸ் அவ்வளவு அழகான வீடியோஸ் பண்றாங்க. அதை பார்த்து கூட நம்மளும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். குறிப்பா இந்த வடக்கன் வடக்கீஸ் தான் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியலைங்க. அவ்வளவு கன்றாவியான வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்ட்டு போட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ், நம்ம ரசிகர்களும் எல்லாம் அங்கதான் போயிட்டு நாக்க தொங்க போட்டு கிடக்குறாங்க. என்ன பண்றது, காலம் அந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு.